வளையல் உடைந்தால் என்ன அர்த்தம்? உடைந்தவுடன் புதிய வளையல் அணிவது மங்கலமாகும். உடைந்த வளையலை மீண்டும் அணியாமல் அகற்றுவது நல்லது. மனதில் பயத்தை விட இஷ்ட தெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். இறை நம்பிக்கையும் நேர்மறை எண்ணங்களுமே வாழ்க்கைக்கு மங்களத்தை தரும். வளையல் உடைவது கெட்ட சகுனம் அல்ல. அது வாழ்க்கையை பற்றி கவலைப்பட வேண்டிய விஷயமும் அல்ல. வாடகையாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் வீடு தேர்வு செய்யும்போது சில முக்கிய விஷயங்களை கவனிக்க வேண்டும். வீட்டின் நேர் எதிரில் தெரு அல்லது முச்சந்தி அமைப்பு இருக்கக்கூடாது. எதிர் வீட்டின் வாசலும் நம் வீட்டின் வாசலும் நேருக்கு நேர் இருக்காமல் இருப்பது நல்லது. வாசல் உயரம் வெளி தெருவை விட குறைவாக படியிறங்கி இருக்கக்கூடாது. தென்மேற்கு வடகிழக்கு மூலையில் கழிவறை இருப்பதை தவிர்க்க வேண்டும். வீட்டின் முன் காய்ந்த மரம் அல்லது முருங்கை மரம் இருப்பதையும் வாஸ்து குறையாக எடுத்துரைக்கின்றனர். இத்தகைய வீடுகளில் குடியேறினால் குடிபோன உடனே தேவையற்ற பிரச்சனைகள் தொடங்கும் என வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது. வீட்டில் தரித்திரம் வராமல் இருக்க இதை செய்யுங்கள். சட்டையை கழட்டி வீட்டில் கண்ட இடத்தில் மாட்டி வைக்கக்கூடாது. முக்கியமாக கதவுகளில் மாட்டவே கூடாது. ஈரத்துண்டு மற்றும் நாம் உடுத்திய துணிகள், துவைத்த துணிகள் போன்ற துணிகளை ஜன்னல் மற்றும் கதவுகளில் போட்டு வைக்கக்கூடாது. வீட்டுக்குள் ஈரத்துணிகளை கொடி கட்டி காய வைக்கக்கூடாது. அதிலும் காயும் துணிகளில் இருந்து தண்ணீர் சொட்டு சொட்டாக வடிந்தால் வீட்டிற்கு ஆகாது. முக்கியமாக இரவு நேரங்களில் கண்டிப்பாக இது செய்யக்கூடாது. டீ, காஃபி மற்றும் எச்சில் பாத்திரத்தை கண்ட இடத்தில் வைத்தாலும் தரித்திரம் வீட்டிற்குள் வந்து சேரும். சாப்பிட்டு முடித்ததும் கைகளை ஒருபோதும் காயவிடக்கூடாது. உடனே கைகளை கழுவிவிட வேண்டும். சமைத்த உணவில் ஈ மற்றும் எறும்பு உணவு மேல் சுற்றி திரியக்கூடாது. அது மேலும் தரித்திரத்தை வரவழைக்கும். இறந்தவர்களின் மாங்கல்யத்தை இவ்வாறு பயன்படுத்தக்கூடாது. இறந்தவரின் மாங்கல்யத்தை அப்படியே மீண்டும் ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இறந்தவரின் திருமாங்கல்யத்தில் உள்ள தங்கத்தை உருக்கி அதை வேறு ஒரு நகையாக செய்து கொள்ளலாம். இல்லாவிட்டால் புதிதாக திருமாங்கல்யம் செய்யும்போது அந்த தங்கத்துடன் இந்த தங்கத்தை உருக்கி கலந்து பயன்படுத்தி கொள்ளலாம். அவ்வாறு இறந்தவர்களின் மாங்கல்யத்தை வேறு ஒருவர் அணியும்போது அவர்களுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும். குறிப்பாக இறந்தவரின் மாங்கல்யத்தை மகளுக்கு ஒருபோதும் கொடுக்கக்கூடாது. மாறாக மருமகளுக்கே சேர வேண்டும். குறிப்பாக 2 மருமகள் இருந்தால் மூத்த மருமகளுக்கே அந்த மாங்கல்யம் சொந்தம். இந்த நாளில் இதை மட்டும் தவிர்ப்பது நல்லது. பௌர்ணமி நாளில் செய்யக்கூடாதவை. பௌர்ணமி நாளில் மாலை நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றாமல் இருக்கக்கூடாது. இரவு நேரத்தில் கடுமையான வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும். அன்றைய தினம் மன உணர்வுகளை தீவிரமாக இருக்கும். பூஜை அறையில் உலர்ந்த மலர்களை வைத்திருக்க வேண்டாம். புதிய மலர்களால் மட்டுமே அலங்கரிக்க வேண்டும். இன்று எடுக்கும் ஆன்மீக சங்கல்பத்தை மறுநாளே மாற்றக்கூடாது. குறைந்தது ஒரு சந்திர மண்டலம், அதாவது சுமார் 30 நாட்கள் தொடர வேண்டும். பௌர்ணமி நாளில் அசைவ உணவுகள் மற்றும் மது அருந்துவதை தவிர்க்க வேண்டும். மற்றவர்களிடம் கடன் வாங்குவதையும் கடுமையான வாக்குவாதங்களிலும் ஈடுபடுவதையும் தவிர்க்க வேண்டும். முடி மற்றும் நகங்களை வெட்டுவதையும் சிலர் இந்த நாளில் தவிர்ப்பார்கள். பெண்கள் தாய் வீட்டிலிருந்து பச்சரிசி, சீயக்காய், முறம், துடைப்பம், நல்லெண்ணெய், பலாப்பழம், பாகற்காய் போன்ற கசப்பு காய்களையும் எடுத்து செல்லக்கூடாது. எண்ணெய் செக்கு அடித்து எடுத்து வரும்போது கூடவே காத்து கருப்பு சேர்ந்து வரும் என்பார்கள்.
அதற்கு கூட வேப்பிலை சொருகி வீட்டுக்கு கொண்டு வருவோம். அதேபோல கறி, மீன் போன்றவை அசைவ உணவுகள் கொடுத்து விடும்போது கூடவே இரும்பு கரித்துண்டு, வேப்பிலை போட்டு அனுப்பினால் காத்து கருப்பு பின் தொடராது என்பார்கள். கடவுளுக்கு படைக்கும் பூக்கள் முகர்ந்து பார்க்கக்கூடாது. கற்பூரம் எரிந்து கொண்டிருக்கும் போது ஊதி அணைக்கக்கூடாது. வில்வம் மட்டுமல்ல, துளசியும் இருட்டிய பிறகு பறிக்கக்கூடாது. கோவில்களில் விபூதி ஒரு முறைக்கு மேல் வாங்கக்கூடாது. பூஜை செய்யும் பொழுது அவசரமாக பூஜை செய்யக்கூடாது. வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது பூஜை செய்யக்கூடாது. தீபம் காட்டும் பொழுது இறைவனை மனதில் நினைத்து தீபம் காட்ட வேண்டும். இறைவனை வழிபடும் போது அமைதியாக இருக்க வேண்டும். சலசலப்பு இருக்கக்கூடாது.